வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு இப்ப வரைக்கும் 276 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் சென்டர் எதுக்கு இருக்கு? மனித உயிர்களை காப்பாற்ற போலாம் அந்த நிலச்சரிவுல. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் சென்டர் ஒரு 10-15 போகுது அப்படின்னா அங்க இறந்து போனவங்களுடைய உடல்களை எடுத்துட்டு வரவே அந்த ஆம்புலன்ஸ்க்கு டைம் சரியா இருக்கு. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பார்லிமெண்ட்ல நாங்க 4 நாள் முன்னாடியே கேரளா கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். இந்த மாதிரி இயற்கை பேரிடர் ஏற்பட போது எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி கொடுத்தோம். ஆனா கேரளா கவர்மெண்ட் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்திய வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதாவது மழை அதிகமா பெய்யும் மட்டும் தான் சொன்னாலே தவிர இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படும் சொல்லி எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் சொல்றாரு. இந்த இயற்கை பேரிடர் அப்படின்னு நடக்கிறது பாத்தீங்கன்னா இயற்கை மட்டும் காரணம் இல்ல, நம்மளும் தான் காரணம். என்னடா லூசு மாதிரி பேசுற, இயற்கையா நிலச்சரிவு ஏற்படுது, அதுக்கும் நம்மளுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த நிலச்சரிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா கரெக்டா செவ்வாய்க்கிழமை காலையில 2 மணிக்கு மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா 2 மணிக்கு முண்டகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏற்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா நிலச்சரிவுன்னு சொல்ல முடியாது, நீரடி பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீரடி பாதிப்பு அப்படின்றது என்னன்னா, பொதுவான ஒரு மலைப்பகுதிக்கு போறோம் அப்படின்னா அங்க நீரோட்டங்கள், ஆறுகள், ஓடைகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அந்த இடத்துல எப்படி தண்ணி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பூமியில அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீர் அங்க அதிகமா இருக்கும். அந்த பூமி கடியில அந்த மண்ணு கடியில இருக்கக்கூடிய தண்ணீர் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சாதாரணமா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதுவே அதிகமான மழை பெஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பிரஷர் தாங்க முடியாம அந்த தண்ணீர் வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பாத்தீங்கன்னா நீரடி பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீரடி பாதிப்பு ஏற்படும் போது என்ன பாத்தீங்கன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய மண்ணு, சேறு, தண்ணி எல்லாம் வெளியே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நிலச்சரிவா ஏற்படுது. இந்த நிலச்சரிவு அப்படின்றது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாலை 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 முறை ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் முறை எங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முண்டகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏற்பட்டிருக்கு. அந்த முண்டகையில இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சூரல் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு, உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முண்டகைக்கு சூரல் மலைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 2 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃபரன்ஸ். அந்த சூரல் மலையில இருக்கக்கூடிய மக்கள் சேஃபான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு நிலச்சரிவு ஏற்படுது. அது 2வது நிலச்சரிவு. அந்த சூரல் மலையில இருக்கக்கூடிய கடைகள், வாகனங்கள், வீடுகள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுச்சு. உடனே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரல் மலையில இருந்து 13 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மேப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 3வது நிலச்சரிவு ஏற்படுது. நிலச்சரிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வந்ததுனால மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அதிகாலை எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நிலச்சரிவு ஏற்படுதுன்னா வெளியும் போக முடியாம, உள்ளும் போக முடியாம, தூங்கிட்டு இருக்கவங்க எழுப்பி கொண்டு போனோம். எல்லாரும் கூட்டிகிட்டு சேஃபான இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வீடுகள், கடைகள், வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த முண்டகை சூரல் மலை சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வீடு கிட்ட மண்ணுல புதைஞ்சு போயிருக்கு. தேசிய பேரிடர் மக்களை காப்பாற்றலாம்னு போனா அந்த முண்டகைக்கும் சூரல் மலைக்கும் பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அந்த 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இணைக்கும்படி, அந்த 2 ஊரை இணைக்கும்படி ஒரு பாலம் இருந்திருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த பாலம் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. சரி, ஹெலிகாப்டர் மூலம் மக்களை காப்பாத்தலாம்னு போனா அந்த ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா தரையிறக்கவே முடியல. ஏன்னா பாத்தீங்கன்னா சுத்தி வெள்ளம் போயிட்டு இருக்கு. எந்த இடத்துல இறக்கி எந்த இடத்துல மக்களை காப்பாத்துவேன். இந்த மாதிரி காப்பாற்ற முடியாம நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புதைஞ்சு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 276 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா சூரல் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போனவங்களோட ரிப்போர்ட் மட்டும் தான். ஆனா பாத்தீங்கன்னா முண்டகைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இன்னும் போக முடியல. ஏன்னா அந்த சூரல் மலைக்கும் முண்டகைக்கும் சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு பாலம் போகுது இல்லையா, அது பாலம் நிலச்சரிவுல அடிச்சுட்டு போயிடுச்சு. அங்க பாத்தீங்கன்னா தற்காலிகமா ஒரு இரும்பு பாலம் போட்டு ராணுவ வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய முண்டகையில இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போனதான் தெரியும் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. அது இல்லாம இந்த சூரல் மலையில ஏற்பட்ட நிலச்சரிவுல அடிச்சுட்டு போயிட்டு, இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு 25 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சாலியார் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 36 உடல் கிட்ட கைப்பற்றிருக்காங்க இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா உயிரோடய மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்காங்க. வாயிலா ஜீவங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இன்னும் உயிரோட புதைஞ்சிருக்காங்க. ராணுவ வீரர்கள் இப்ப மண்ணுக்குள்ள உயிரோட இருக்காங்க, அவங்களையாவது காப்பாத்தலாம்னு போனா அங்க மழை வேற ஒரு பக்கம் பேஞ்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. இவ்வளவு சோகமான விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வயநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏற்பட்டிருக்கு. இந்த
நிலச்சரிவு பத்தி மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பார்லிமெண்ட்ல, நாங்க 23ஆம் தேதி கேரளா கவர்மெண்ட்டுக்கு அலர்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி மழை அதிகமா பெய்ய போகுது. அது இல்லாம 24, 25 2 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நாங்க வந்து ஞாபகப்படுத்தணும் அதிகமா வந்து மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஆனா கேரளா கவர்மெண்ட் எதுவுமே கேட்கல. அது இல்லாம பெங்களூர் சவுத் எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2020ல கேரளா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தோம். அந்த வயநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த பகுதியில 4000 ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த நேரத்துல வேணாலும் நிலச்சரிவு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்தோம். ஆனா கேரளா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து கேட்கல, எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. Speaker sir, in 2020, Kerala State Disaster Management Authority advised relocating 4,000 families from landslide prone areas in Wayanad. Till today, no action was taken. ஆனா கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜூலை 28, 29 இந்த 2 நாளுமே மழை அதிகமா தான் பெய்யும். ஆரஞ்சு அலர்ட் மட்டும் தான் கொடுத்தீங்களே தவிர இந்த நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலுமே நீ கொடுக்கல. அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அப்ப 6 மணிக்கு தான் நீங்க வந்து ரெட் அலர்ட் கொடுத்து நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா இந்த நிலச்சரிவு வெள்ளம் அப்படின்றது இயற்கையா ஏற்பட்டாலும் இந்த நிலச்சரிவு வெள்ளம் ஏற்பட நம்மளும் தான் காரணம். ஏன்னா இந்த கேரளாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு வெள்ளம் ஏற்பட்டது வந்து பாத்தீங்கன்னா புதுசு கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்ன 2018ல இதே மாதிரி வெள்ளம் ஏற்பட்டு கேரளா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கடா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 483 பேர் அந்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காங்க. அதே போல 2019ல இதே மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 121 பேர் இறந்து போயிருக்காங்க. இது 2020, 2021 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா இயற்கையால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப 2024. சோ இது மீண்டும் வராம இருக்க நம்ம எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நம்மளும் சும்மா இருப்போமா? மலையில இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி ரெசார்ட் கட்டுறேன், வீடு கட்டுறேன்னு சொல்லி நம்மளே நிலச்சரிவு ஏற்பட வழிவகுக்கிறோம். இந்த நிலச்சரிவு பாதிப்பு அப்படின்றது கேரளால இருக்கக்கூடிய வயநாடு மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலையும் பொருந்தும். ஏன்னா நீலகிரி, கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடத்தெல்லாம் சுற்றுலாத்தரம் மேம்படுத்துறேன்னு சொல்லி ரெசார்ட் கட்டுறேன், வீடு கட்டுறேன், ஹோட்டல் கட்டுறேன்னு சொல்லி மலையில இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் வெட்டி அப்புறம் நிலச்சரிவு ஏற்பட்டா இப்படிதான் நடக்கும். இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைட்லாம் மலைகள் அடிச்சு உடச்சு எடுத்துட்டு போறோம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ண அப்படின்னா இயற்கை தன்னுடைய வேலையை செய்யும். இதுல மிக முக்கியமா பாராட்ட வேண்டியது ராணுவ வீரர்கள், விமானப்படை வீரர்கள். ஏன்னா அவ்வளவு மழை பெய்யுது, அவ்வளவு சகதிகள் இருக்கும், ஆனா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மக்களை காப்பாத்துறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.